இன்னைக்கான காணொளியில் ஒரு முக்கியமான ஃபெசிலிட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபெசிலிட்டி ஹைதராபாத்தில் இருக்குது. இதோட நோக்கம் அப்படின்றது இந்தியாவுக்காண்டி மிக முக்கியமான ஆயுதங்களை உருவாக்குறது தான். நம்மள நிறைய பேருக்கு தெரியும், அக்னியில் ஆரம்பித்து தேஜஸ் ஃபைட்டர் ஜெட் வரைக்கும் ஏகப்பட்ட டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டை இந்தியா உருவாக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இந்த எக்யூப்மெண்ட் எல்லாத்தையுமே டெட்லியாக மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஃபெசிலிட்டி தான் ஹைதராபாத்தில் இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கான காணொலியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல இந்த ஒரு ஃபெசிலிட்டியை பற்றின இந்த கண்டென்ட்டை பேசுகிறதுக்கான முக்கியமான காரணமாக அமைஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இமேஜ் தான். இந்த இமேஜில் தேஜஸ் அப்படின்ற நம்மளோட போர் விமானத்தை ஒரு பிளாட்ஃபார்மில் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. மவுண்ட் பண்ணி இந்த தேஜஸ் போர் விமானம் எந்த அளவுக்கு ரேடார் கிராஸ் செக்ஷனை வெளியிடுது அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த ஃபெசிலிட்டியோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடார் கிராஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதை மெஷர் பண்ணுறது தான். அது மட்டும் இல்லாமல் இதில் ஆர்எஃப் இமேஜிங் டெக்னாலஜி இருக்குது. இதோட முக்கியமான பர்பஸே இந்த ரேடார் கிராஸ் செக்ஷனை மெஷர் பண்ணுறதை தாண்டி விமானத்தோட எந்தெந்த இடங்களில் ரேடார் அலைகள் அதிகமாக டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றத நோட் பண்ணுறது தான். இப்போ இந்த ஹாட்ஸ்பாட்ஸ் எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணுறதன் மூலமாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த ஹாட்ஸ்பாட் எல்லாத்தையுமே மாடிஃபை பண்ணி அது எல்லாமே ப்ராப்பராக ரேடார் அலைகளை டிஃப்ளெக்ட் பண்ணி விடுற மாதிரி, ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் டிஃப்ளெக்ட் பண்ணி விடுற மாதிரி நம்மளால் டிசைன் பண்ண முடியும். இப்படி நம்ம இந்த விமானத்தை இந்த பிளாட்ஃபார்மில் ஏற்றி பண்ணுறதன் மூலமாக இவென்ச்சுவலி நம்மளோட போர் விமானம் ரேடாரில் கம்மியாக தெரியும். அப்படி கம்மியாக தெரிகிறதுனால எதிரிகளோட சண்டைக்கு போகிறப்ப நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். இப்படிப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் நம்மளோட எதிரிகள் கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் சீனா கிட்ட இருக்குது. ஏன்னா 6 இன்ஜின் ஏர்க்ராஃப்ட் வச்சுருக்காங்க இல்லையா. அதை தாண்டி ஏஷியாவில் பெருசாக யார்கிட்டையும் கிடையாது. சவுத் ஏஷியாவில் நான் சொல்கிறது ஜப்பான் இந்த மாதிரி கண்ட்ரிஸை தவிர்த்து. ஸோ இந்த கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயும் இந்த ஃபெசிலிட்டி இல்லாமல் இருக்கிறதும் நமக்கு இருக்கக்கூடிய மெயினான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆயுதங்கள் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அஸ்த்ரா ஏவுகணையிலேருந்து அக்னி ஏவுகணை வரைக்கும் அதை இந்த பிளாட்ஃபார்மில் மவுண்ட் பண்ணி அதோட ரேடார் கிராஸ் செக்ஷனை நம்மளால் மானிட்டர் பண்ணி எந்தெந்த இடத்துல அதிகமாக இருக்குன்றதை நோட் பண்ணி அதை நம்மளால் குறைக்க முடியும். இப்போ இந்த ஒரு கேஸை எடுத்துக்குவோமே, நம்மளோட தேஜஸ் விமானம். இந்த விமானத்தை மவுண்ட் பண்ணியிருக்கிறப்ப எந்த ஒரு ஆயுதங்களும் இல்லாமல் தான் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆர்சிஎஸ்ஆர் மெஷர் பண்ணக்கூடிய ஒரு காமன் ப்ராக்டிஸ் தான் இது. நிறைய பேர் கேட்கலாம், இப்போ ஒரு போர் விமானன்றது இப்படி ஸ்ட்ரிப் டவுனாக பறக்காதே, நிறையவே ஆயுதங்களை ஏற்றிக்கிட்டு தானே போகும். அப்போ அந்த ஆயுதங்கள் எல்லாமே ரேடாரில் தட்டுப்படும்ல. ஸோ ஆர்சிஎஸை மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல் பெய்லோடோட ஏற்றி தானே மெஷர் பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம். பட் ஃபுல் பெய்லோடோட ஒரு விமானம் போர்க்களத்தில் பறக்கவே பறக்காது, அதுதான் உண்மை. ஒவ்வொரு மிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆயுதங்களை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இப்போது ஏர் சுப்பீரியாரிட்டி அப்படின்னா ஏர் டு ஏர் ஏவுகணைகளை மட்டும்தான் எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ ஏர் டு கிரவுண்ட் மிஷன் இருக்குது, ஏதாவது கிரவுண்டில் இருக்கிற டார்கெட்டை அடிக்கணும் அப்படின்னா பாம்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க, இல்லை ஏர் டு கிரவுண்ட் ஏவுகணைகளை எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு மிஷன் ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தூரத்தில் இருக்கக்கூடிய இடத்த அடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்டர்னல் ஃபியூயல் பைலான் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு மிஷனுக்கும் கான்ஃபிகரேஷன்ன்றது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரே ஒரு லோட் அவுட்டை வச்சு இந்த லோட் அவுட்டில் ஆர்சிஎஸ் மெஷர் பண்ணி நம்மளால் இந்தியன் நேவிக்கோ இல்லை இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கோ கொடுக்க முடியாது. அதனால தான் என்ன பண்ணுவாங்க, விமானத்தை தனியாக வச்சு ஆர்சிஎஸை மெஷர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஆயுதத்தையும் இண்டிவிஜுவலாக எடுப்பாங்க. இப்போது அஸ்த்ரா இருக்குது அப்படின்னா அஸ்த்ராவை எடுப்பாங்க, பிரம்மோஸ்னா பிரம்மோஸ் எடுப்பாங்க, ருத்ரம்னா ருத்ரம் எடுப்பாங்க. ஒவ்வொரு ஏவுகணையாக எடுத்து அந்த இடத்துல வச்சு ஒவ்வொன்றத்தோட ஆர்சிஎஸ் என்ன அப்படின்றத பார்த்து அதை குறைப்பாங்க. இப்படி தான் இந்த ப்ராசஸ் ஒர்க் ஆகுது. அதன்படி தான் தேஜஸை மட்டும் நம்ம அந்த இடத்துல நிப்பாட்டியிருக்கோம். இப்போது தேஜஸுக்கு மட்டும்தான் இதை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. தேஜஸில் ஆரம்பித்து ரஃபேலு, சுக்காய் Su-30 ஹெவி ஃபைட்டர் ஜெட்டு, அந்த சைஸே பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த ஃபைட்டர் ஜெட்டை கூட நம்மளால் இந்த பிளாட்ஃபார்மில் நிறுத்தி அதோட ஆர்சிஎஸை மெஷர் பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு ஆயுதமாக இருக்கட்டும், எந்த ஒரு டைமென்ஷனாக இருக்கட்டும், எல்லா விதமான வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்ம் எல்லாத்தையும் ஆர்சிஎஸை மெஷர் பண்ணி அதோட ஆர்சிஎஸை குறைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான டெஸ்ட் ஃபெசிலிட்டி தான் இது. இப்போ இந்த ஃபெசிலிட்டி ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கிற போர் விமானத்தை தாண்டி ஃப்யூச்சரில் நம்ம உருவாக்க போகிற ஏஎம்சிஏவுக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். இதை 2015லேயே பிளான் பண்ணி நடத்தியிருக்காங்க அப்படின்றது இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்டு பார்க்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஎம்சிஏன்ற ப்ரோக்ராம் வந்தால் தான் இதற்கான டிமாண்ட் அப்படின்றதே அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு நம்ம போகிறப்ப தான் மெயினாக ஆர்சிஎஸை நம்ம கவனத்துக்குள்ளே வச்சுக்குவோம். ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட் அப்படின்ற அந்த டெக்னாலஜிக்குள்ளே போகாத வரைக்கும் நமக்கு ஆர்சிஎஸ் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஆர்சிஎஸ் முக்கியமான விஷயம்தான். ஒரு ஏவுகணையோட ஆர்சிஎஸை குறைக்கிறது நமக்கு ஒரு அட்வான்டேஜை கொடுக்கும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவ்வளோ தூரம் அந்த ஆர்சிஎஸில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்னா ஏவுகணைகள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும்.
அந்த அளவுக்கு வேகமாக வர ஏவுகணையை வந்து அவங்க பார்த்தாலும் அதை எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதில் ஆர்சிஎஸை குறைச்ச தான் ஆகணும் அப்படின்றது வந்து அது ஸ்டூபிடிட்டி. ஆனால் இது நம்ம அனுப்புகிற ஏவுகணை 0.75 மார்க்கில் பறக்குது, அதாவது 1000 கிலோமீட்டர் வேகத்துக்கு உள்ளே பறக்குது. அப்படின்றப்ப அதை எதிரியால் பார்க்கவும் முடியும், இன்டர்செப்டும் பண்ண முடியும். ஏன்னா நம்மளோட நிர்பய் க்ரூஸ் மிசைலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாகுவார் போர் விமானம் பின்னாடியே பறந்து அதை வீடியோகிராஃபி பண்ணியிருக்கும். இப்போ இந்த ஏவுகணைக்கு சைட்லேயே பறந்துக்கிட்டு இருக்கிற இந்த ஜாகுவார் விமானத்தால் அதோட ஆயுதத்தை கொண்டு இந்த ஏவுகணையை அழிக்க முடியும் இல்லையா? அதனால் இந்த மாதிரி ஸ்லோவாக பறக்கக்கூடிய ஏவுகணைகளுக்கு வந்து ஆர்சிஎஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஃபியூச்சர் இந்தியன் வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்முக்காண்டி இந்த குறிப்பிட்ட ஃபெசிலிட்டி நமக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ இதை தாண்டி இன்னொரு அப்டேட் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ரஃபேல் நிறுவனம் தான். இந்த ரஃபேல் அப்படின்றது ஒரு இஸ்ரேலி நிறுவனம் அயன் டோம் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அயன் டோமில் ரீசெண்டாக ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்களா. அயன் டோம் அப்படின்றது வந்து எதற்கு உருவாகுது அப்படின்னா ராக்கெட்ஸுக்கு எதிராக தான் உருவாகுது. இந்த ராக்கெட்ஸை இன்டர்செப்ட் பண்ணுறது தான் அதோட வேலை. ஆனால் இந்த குறிப்பிட்ட இஸ்ரேல் மற்றும் காசா போரில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக்கெட்ஸை தாண்டி ட்ரோன்ஸ் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான ஒரு பேட்டில் ஃபீல்டு ஆசெட்டாக மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு நம்ம அயன் டோமை பயன்படுத்தணும் அப்படின்னா பயன்படுத்த முடியாது. ஏன்னா ஒரு ராக்கெட்டோட வேகம் அப்படின்றது அதிகமாக இருக்கும், அதோட ட்ரெஜெக்டரி அப்படின்றது பெருசாக மாறாது. ஆனால் ட்ரோனோட வேகம் கம்மியாக இருக்கும், ஆனால் அதோட ட்ரெஜெக்டரி அப்படின்றது ராப்பிடாக சேஞ்ச் ஆகும். ஸோ இப்படிப்பட்ட டிஃப்ரெண்ட் கேரக்டரில் இருக்கக்கூடிய ப்ரொஜெக்டைல்ஸை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு, அதாவது இடைமறித்து அழிக்கிறதுக்கு அயன் டோமுக்கு ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் ஒன்று தேவைப்பட்டுச்சு. ஹார்ட்வேர் லெவலில் நம்ம எதையும் மாற்றணும் அப்படின்றது அவசியம் இல்லை. சாஃப்ட்வேர் லெவலில் அதோட திங்கிங்கை மட்டும் நம்ம கொஞ்சம் ட்வீக் பண்ணால் போதும். அந்த ஒரு விஷயத்தை ரஃபேல் நிறுவனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இப்போது நமக்கு ரிப்போர்ட்ஸ் கிடைக்குது. இந்த ட்ரோன் வார்ஃபேர் அப்புறம் ஹைப்பர் சர்வைலன்ஸை பற்றி நான் நிறைய தடவை பேசியிருப்பேன். அதில் நான் சொல்கிற முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பேட்டில் ஃபீல்டை டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த ட்ரோன்ஸ் வந்து ஃப்யூச்சரில் நல்லிஃபை பண்ணப்படும். அதாவது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆக்கிடுவாங்க. அதற்கான டெக்னாலஜிஸை வந்து எல்லா மேஜர் சூப்பர் பவர்ஸும் இன்க்ளூடிங் சைனா, இந்தியா, ரஷ்யா, அமெரிக்கா, யூரோப்பில் இருக்கிற ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, யூகே, ஈவன் யூகே 0.13 பவுண்ட்ஸுக்கு வந்து ஒரு டார்கெட்டை அடிக்க முடியும் அப்படின்னு அவங்களோட லேசர் வெப்பன் மூலமாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ட்ரக்கில் மவுண்ட் பண்ணி அந்த லேசர் வெப்பனை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் இந்த ட்ரோன் வார்ஃபேருக்கு அகேன்ஸ்டாக ஒரு ப்ராக்டிக்கலான சீப்பான மெத்தடை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இமீடியேட்டாக பேட்டில் ஃபீல்ட்லேருந்து இதெல்லாம் காணாமல் போயிடும். அப்படி காணாமல் போகிறதுக்குள்ளே இந்த ட்ரோன் வார்ஃபேரை பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய மிலிட்டன் குரூப்பாக இருக்கலாம், இல்லை மிலிட்டரியாக இருக்கலாம், அவங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ணி ஆகணும். இதுதான் கான்செப்டே. இது வந்து ஒரு ரேஸு. இந்த ரேஸில் ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியோட ஆயுதத்தை பீட் பண்ணுறதுக்கு ஆயுதத்தை கண்டிப்பாக உருவாக்குவாங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அந்த ஆயுதத்தை சரியான நேரத்தில் இவங்க உருவாக்கினா தான் போரில் ஜெயிக்க முடியும். இதுதான் இங்கே இருக்கிற ட்ராமா. இந்த ட்ராமா எப்படி போய் முடியுதுன்றது தான் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ இதில் வந்து முதலடி என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் அப்படின்னா, அவங்களோட அந்த அயன் டோமை மாற்றி அமைச்சிருக்காங்க. அப்படி மாற்றி அமைத்ததனால் அயன் டோம் 75% ஆஃப் ட்ரோன்ஸு இஸ்ரேலுக்கு எதிராக ஹிஸ்புல்லா லான்ச் பண்ணியிருக்காங்க. யமனில் இருக்கிற போர்ட் அட்டாக் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து இன்டர்செப்ட் பண்ணியிருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. 75%ன்றது நல்ல நம்பரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்டேட்டுக்கு அப்புறமா எடுத்தோடனே 75% அப்படின்றது ஒரு நல்ல நம்பர் தான். இதை வந்து இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி அவங்க அதிகப்படுத்துவாங்கன்னு சொல்லப்படுது. பட் எது எப்படி இருந்தாலும் ஒரு ட்ரோனோட விலை அப்படின்றது அதிகபட்சம் $2000 தான் இருக்கும். ஆனால் அயன் டோமில் இருக்கிற இன்டர்செப்டாரோட விலை $2,00,000. ஸோ ஒரு ட்ரோனுக்கு எதிராகவோ இல்லை ஐசிபிஎம்ஸுக்கு எதிராகவோ இன்டர்செப்டார்ஸை பயன்படுத்துறது அப்படின்றது ஒரு இன்எஃபிஷியண்ட்டான வே. அதை பயன்படுத்துனாங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரி வந்து ஃபைனான்ஷியலி கொலாப்ஸ் ஆயிரும். இப்போது இஸ்ரேலுக்கு நடந்துகிட்டு இருக்கிற சம்பவம் வந்து கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் அவங்களோட மிலிட்டரி ஸ்பெண்டிங் அப்படின்றது அவங்களோட டோட்டல் கண்ட்ரி எக்கனாமியே முழுங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த கட்டத்துக்கு போகிறதுக்குள்ளே இந்த மேற்கு நாடுகள் வந்து இதற்கான ஒரு சீப்பான மெத்தடை கண்டுபிடிக்கணும். இதுதான் இங்கே இருக்கிற ரேஸு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறையவே தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை வணக்கம். நன்றி, வணக்கம்.